அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அப்புறம் இன்று பெருநாள் சிறப்பாக முடிந்துவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். தக்கப்பல் அல்லாஹு மின்னா வமின்கும். ஆமீன். உம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களையும் நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களையும் இறைவன் ஏற்றுக்கொண்டு நமக்கு நற்கிருபை செய்வானாக. ஆமீன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ என்னன்னா, குடல் கறியை எப்படி சுத்தம் செய்து சமைப்பது. அருமையான ஒரு குடல் கறி குழம்பு வைப்பது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். குடல் நம்ம நார்மலாக சுத்தம் பண்ணிவிடுவோம் இல்லையா, அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, க்ளீன் பண்ணதை அப்படியே முழுசாக வெட்டலாம் வேணாம். முழு குடலையே அந்த மணிக்குடல், அப்புறம் தொபுசா மற்றும் ஈரல் கீரல் எது வேணுமோ சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் ஒரு சில கறி, லைட்டாக கறி, அப்புறம் ஆட்டுடைய விதை மற்றும் மணிக்குடல், கொழுப்பு, வால், இது எல்லாத்தையும் போட்டு சிறப்பான முறையில் இதை நம்ம வேக வச்சோம். வேக வச்ச பிறகு 2 முறை வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு முறை வேக வச்சு தண்ணியை ஊற்றிடணும். 2வது முறை வேக வச்சு அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகம், பெருஞ்சீரகம், லைட்டாக கரிஞ்சீரகம், அப்படியே பட்டைக்கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு நல்லா வேக வைக்கணும். சின்னதாக ஒரு வெங்காயத்தை வெட்டி அதில் போட்டு விட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கனாக்கா வெந்துடும். வெந்த பிறகு திருப்பி அந்த தண்ணியை தூக்கி கீழே ஊற்றிட்டு அந்த கறி கழுவிட்டு சின்ன சின்னதாக வெட்டிக்கணும். எப்படி வெட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, பொலன்னு சூப்பராக இருக்கா, மாஷாஅல்லாஹ். அதை வெட்டி முடித்த பிறகு திருப்பி ஒரு அலசி கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்படி அதுக்கப்புறமா எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் கேளுங்க. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், இங்கே பாருங்கள். நல்ல வெங்காயத்தை அருமையான முறையில் நாம் வதக்கிட்டோம். இன்னும் பொன்னிறமாக வதக்கணும். ஆனால் பொன்னிறத்துக்கு வருது இப்போ தான். என்ன இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் சமைச்சு பாருங்கள், செம ருசியாக இருக்கும். ஊற்றிட்டு பட்டைக்கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், ஜீரகம், கரிஞ்சீரகம், இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகு முழுசாக ஒரு 20 மிளகு அதில் போட்டுருங்க. அதை கருப்பு கருப்பாக தெரியுது பாருங்கள், அது எல்லாம் மிளகு தான். இந்த எண்ணெயில் போட்டிங்கன்னா அப்படியே பொசுன்னு கொஞ்சம் பெருசாகும், அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை அப்படி போட்டு நல்லா வதக்கணும். ஆனால் இது எப்படியும் ஒரு 1 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும், இல்லை 2 கிலோ வரும் கறியெலாம் போட்டு சேர்த்ததுனால. 2 கிலோ சைஸுக்கு ஒரு 6 வெங்காயம், பல்லாரி வெங்காயம். எப்படின்னா, இங்கே இந்த பல்லாரியை காணும், இதை பாருங்கள், இந்த சைஸு பல்லாரி, ஒரு 6 பல்லாரி வெங்காயம். அதனால தான் இவ்வளோ இருக்குது வெங்காயம். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கணும். என்ன, பட்டைக்கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு அந்த பிரியாணி இலையை 2 போட்டு, ஆமாம், எல்லாம் அந்த ஸ்டாரு போட்டுருக்கு பாரு, ஸ்டார் மாதிரி ஒரு காய் இருக்குது பாருங்கள், அது இன்னும் கொஞ்சம் மணமாக இருக்கும், பிரியாணிக்கு போடுறது தான். ஆனால் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கும் போடலாம், நல்லாயிருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது தான். என்ன சூப்பராக பொன்னறத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், இப்படி வந்த பிறகு என்ன செய்யணுனாக்கா, தக்காளியை போடணும். இதை பாருங்கள், தக்காளி வச்சுருக்கேன்னா, தக்காளி, பச்சை மிளகா, இது 2ஐயும் நல்லா வெட்டி வச்சு இது உள்ளே போடணும். போட்டுருமா? முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தக்காளியை இதை இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தண்டு மாதிரி இருக்கும் வெள்ளையா, அதை அவசியம் வெட்டி எடுத்துருங்க. கடையில் சாப்பிட்டா கிட்னியில் கல் வருது, அது வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் கடையில் இந்த இதை எடுக்க மாட்டாங்க, அப்படியே மிக்சியில் போட்டு அடிப்பாங்க, இல்லைன்னா அப்படியே வெட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைம் கிடைக்காது அதெல்லாம் எடுக்கிறதுக்கு. ஆனால் அதனால தான் வீட்டில் சொந்தமாக சமைச்சு சாப்பிட்டோன்னா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பாருங்கள், அந்த தண்டு எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த தண்டு கிட்னியில் கல் ஏற்படுத்தும், வயிற்றுலேயும் கல் உண்டாக வாய்ப்பு இருக்குது, அதனால் தவிர்த்துக்குங்க. ஆமாம், இப்போ இந்த தக்காளி, பச்சை மிளகாவை வெட்டி நம்ம போட்டு பரட்ட போகிறோம். எந்த அளவுக்கு வெங்காயம் ஜாஸ்தி இருந்துச்சு இப்போ பாருங்கள், பொன்னிறமாக அப்படியே வதங்கி நல்லா வெந்துருச்சு வெங்காயம். அது லாஸ்ட் டைமில் ஸ்லோவில் வச்சுக்கணும் அடுப்பை. பாருங்கள், சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கிடணும்.
வதக்கிட்டிங்களா? இப்போ நம்ம தக்காளியை போட்டுடலாமா? ஓகே, இன்ஷா அல்லாஹ் போட்டுருவோம். பிஸ்மில்லாஹ். அதாவது வெங்காயம் எந்த அளவுக்கு வெட்டி இருக்குமோ அந்த அளவில் பாதிக்கு மேலே கொஞ்சம் சேர்த்துக்கணும் தக்காளியை. பார்த்தீங்களா? தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் நறுக்கி போட்டாச்சு. மாஷா அல்லாஹ். இதுக்கப்புறம் தான் அருமையான முறையில் இதை தயார் செய்யணும். வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்கு உப்பு முன்னாடியே போட்டாச்சு, கல் உப்பு போட்டாச்சு. அதை நான் வீடியோவில் காட்டலை, மறந்துட்டேன். அடுத்தது இப்போ தக்காளியை போட்டிருக்கோம். தக்காளி நல்லா இப்போ தக்காளியை போட்டும் போது சிம்முலேருந்து எடுத்துடணும் அடுப்பை. ஆமாம், ஸ்பீடு வச்சிடணும். அதான் சீக்கிரம் வேகும். தக்காளி போட்டோன்னா ஈரப்பதப்பதப்பு கொடுத்தோன்னா அடி பிடிக்காது. ஏன்னா அந்த பொன்னிறத்தில் நீங்கள் அது வெங்காயத்தை வதக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அருமை தான். ஏன்னா இப்போ இது பாட்டுக்க ரெடி ஆகட்டும். மாஷா அல்லாஹ். தக்காளி நல்லா மையம் வந்துருச்சு. இப்போ மேலே மஞ்சத்தூள் கொட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த மஞ்சத்தூளை நல்லா பெரட்டணும். மஞ்சத்தூளை போட்டு பெரட்டிட்டு மஞ்சத்தூளுடைய அந்த மஞ்சள் வாடை லைட்டாக வாசனை வரும். அதுக்கப்புறமா தான் மிளகாத்தூள் போடணும். ஒன்றா போட்டுறக்கூடாது மஞ்சத்தூள். ஏன்னா உங்களுக்கு நல்ல ருசியான குடல் குழம்பு, கறி குழம்புலேயே டேஸ்ட் வரணுன்னா இப்படி தான் செய்யணும். இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வீடியோ பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு குடல் குழம்பு செஞ்சாலும் சரி, கறி குழம்பு செஞ்சாலும் சரி, இந்த ஒரு கட்டமைப்பில் செஞ்சிங்கன்னா அற்புதமாக இருக்கும். இந்த இப்போ ரெடி ஆகிடுச்சி. மஞ்சள் போட்டு கிளறியாச்சு. இப்போ மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூளையும் போட்டாச்சு. மிளகாத்தூள் போட்ட உடனே அது அப்படியே ஒரு பொன்னிறமாட்டம் மாறும். ஒரு கமன்னு ஒரு மனம் வருது பாருங்க. மாஷா அல்லாஹ். ஆமாம், மாஷா அல்லாஹ். அருமையாக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழம் தயிர் அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன இஞ்சி பூண்டு விழுது போடணும். போட்டுருமா? மாஷா அல்லாஹ். 2 கிலோ சைஸுக்கு இஞ்சி பூண்டு ஒரு 2, ஆமாம் 3 கரண்டி. எவ்வளோ பதமாக இருக்கணும். இஞ்சி பூண்டு ஜாஸ்தி போட்டுறக்கூடாது. கரெக்டாக போட்டிங்கன்னா அருமையான டேஸ்ட்டு. கொஞ்சம் போடலாம். நான் குடல் இல்லை, அதுக்கு இந்த இஞ்சி பூண்டு சேர்க்கறது தான் அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாஷா அல்லாஹ் போட்டாச்சா? அடுத்தது அந்த இஞ்சியுடைய மனம் வரும்போது அந்த பச்சை வாடை போயிட பிறகு தயிரை ஊற்றிடணும். மாஷா அல்லாஹ். ஒரு டப்பாவில் 3/4 வாசிக்கு தயிர் ஊற்றிக்கிட்டா போதும். 2 கிலோ அளவுக்கு இல்லை, ஒரு டப்பாவை கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தயிரை ஊற்றி பரட்டியாச்சா? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சி. இப்போ என்ன செய்யணும்னா, உருளைக்கிழங்கு தோலை செதுக்கக்கூடாது, தோலோடு தான் போடணும் வெட்டி. இப்படி போட்டோம்னா குடலுக்கு உருளைக்கிழங்கு போட்டால் தான் டேஸ்ட்டே. எல்லா குழம்புக்குமே சரி, கறி குழம்புனா உருளைக்கிழங்கு இருக்கணும். இப்போ இதை போட்டாச்சு. உருளைக்கிழங்கு போட்டோமா? இப்போ மட்டன் மசாலாவை கொட்டிடுமா? 2 கிலோங்கிறதுனால ஒரு பாக்கெட் மட்டன் மசாலாவை பிரித்து கொட்டிட்டோம். குடல் கறியாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி. ஆமாம், இது போட்டாச்சு. மட்டன் மசாலா போட்ட பிறகு மிளகு ஜீரகத்தையும் போட்டாச்சு. மிளகு ஜீரகம் தூள் போட்டுட்டு, ஆமாம், ஒரு கிண்டிட்டு இது மேலே என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம குடலை இது உள்ளே கொட்டிடுறோம். கொட்டிட்டோமா? வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க, குடல் குழம்பு ரெடி. பரட்டி விட்டு இது மசாலா கொடுத்து வேக வச்சு இந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை ஊற்றி விட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. வீடியோ நீண்டு போகிறதுனால இதோடு முடிச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். சாப்பிடும்போது உங்களுக்கு ஷார்ட் வீடியோ போட்டு விட்றேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் ஒவ்வொரு வீடியோ நான் ரொம்ப ஆர்வத்தோடு போட முடியும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.